Now we'll move on to the next part of the lesson, the summit by Edmund Hillary. We cut a seat for ourselves just below the south summit and removed our oxygen apparatus. So Hillary என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சவுத் சப்மிட்டில் அந்த ஐஸில் இவங்க உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை ஆக்சிஜனோட apparatus என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. ஆஸ் அவர் ஃபஸ்ட் பார்ட்லி full bottle of oxygen was now exhausted, we had only one full bottle left. ஸோ இவங்க ஆஃப் ஃபில்டாக இருந்த அந்த ஆக்சிஜன் apparatus இப்போ கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்டட்னா கம்ப்ளீட்டாக தீர்ந்துருச்சு. இவங்க கையில் ஒன் ஃபுல் பாட்டில் இருக்குது. இப்போ இவங்க apparatus வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டரோட வெயிட் வந்து 20 IB தான். இப்போ as I cut steps down of the south summit, I felt a sense of freedom and well-being. ஓரளவுக்கு ரீசனபிள் ஹைட்டுக்கு வந்துட்டு அந்த ஐஸும் கொஞ்சம் கிறிஸ்டலைஸ்டாக இருக்கிறதுனால he felt some kind of comfortable and freedom. As my ice axe bit into the first steep slope of the ridge, my high hopes were realized. The snow was crystalline and firm. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஐஸ் ஆக்ஸை வச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு இது ஐஸை கட் பண்ணுறப்ப அவரோட ஹோப் வந்து ரைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இட் வாஸ் நாட் ஏபிள் டு ஹோல்ட் their வெயிட். பட் இப்போ இவங்க கிராஸ் பண்ணியிருக்க ஏரியாவில் இருக்கிற ஐஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்டலைனாக கொஞ்சம் ஃபர்மாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. 2 or 3 blows of the ice axe produced a step large enough even for our oversized high altitude boots, and firm thrust of the ice axe would sink it halfway up the shaft, giving a solid and comfortable பில்லே அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறது, எதுலையாவது போய் என்ன பண்ணுறது, ஒரு பொருளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, பில்லேயிங். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்னோ வந்து ஃபர்மாக இருக்கிறதுனால இவங்களால் ஐஸ் ஆக்ஸை அதில் த்ரோ பண்ணி ஒரு grip அவங்களுக்கு அதில் கிடைக்குது. 2 or 3 blows of the ice axe produced a step large enough even for our oversized high altitude boots. அப்படின்னா என்னென்னா, இந்த மேலே மலையேறி போகிறவங்களோட ஷூ பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். அந்த ஓவர் சைஸ்டாக இருக்க அந்த ஷூவை பேர் பண்ணிக்கிற அளவுக்கு கூட அவங்களால என்ன பண்ண முடியுது, அந்த ஐஸ் ஆக்ஸை வச்சு they were able to create a step. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் ஆக்ஸை த்ரோ பண்ணி அவங்க வீசுறதுனால அந்த ஐஸ் ஆக்ஸ் எந்த அளவுக்கு டெப்த்தாக போகுது அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகி இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சாலிடாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன ஆகுது, அது போய் ஃபிக்ஸ் ஆகிக்குது. அப்போனால அவங்க கிளைம்பிங் என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஹிலாரி சொல்கிறாரு. We moved one at a time. I would cut a 40-foot line of steps, tensing belaying me while I worked. Then in turn, I would sink my shaft and put a few loops of the rope around it, and tensing, protected against a breaking step, would move up to me. Then once again, as he belayed me, I would go on cutting. So இதில் ஹிலாரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, they are cutting steps to move on. So Hillary is doing the work of cutting the steps in the snow. டென்சிங்கோட வேலை என்ன அப்படின்னா, அவரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ரோப் கொடுக்கறது. தட் இஸ் கால்டு பில்லேயிங்னா ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் கயிறு. நம்ம நார்மலாக பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த சாரம் கட்டி பெயிண்ட் அடிக்கிறதுமாங்க. கயிறில் ஒருத்தர் தொங்கி பெயிண்ட் அடிப்பார், மேலே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை சப்போர்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி வேலையை யார் பண்ணுறாரு, டென்சிங். இந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, டென்சிங்க்கு ஸ்லிப் ஆயிடுது. பட் இருந்தாலும் திரும்ப மூவ் பேக் ஆகி யாருக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஹிலாரிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. In a number of places, the overhanging ice cornices were very large indeed, and in order to escape them, I cut a line of steps down to where the snow met the rock on the west. So another challenge they faced was cornices. Cornices அப்படின்னா overhanging snow. இப்போ ரெஃப்ரிஜரேட்டரில் நம்ம ஐஸ் ட்ரேயில் ஐஸ் வைக்கிற ஐஸ் வந்து எப்படி இருக்கும், சாலிடாக இருக்கும். அதே சமயம் ஓவர் ஹேங்கிங்காக மேலே ஹேங் பண்ணிகிட்டு இருக்கிற ஓவர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், மேலெல்லாம் ஐஸ் தொங்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சாலிட் ஐஸாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற கார்னிசஸ் தான் வெரி ரிஸ்கி. ஏன்னா அது ரொம்ப சாலிடாக இருக்கான்னு சொல்ல முடியாது, லைட்டாக இருக்கான்னு சொல்ல முடியாது. அது மேலே அவங்க என்ன பண்ண முடியாது, ஆக்ஸை த்ரோ பண்ணி they cannot create steps. ஸோ அதனால் அதுக்கு கீழே இருக்கிற வெஸ்டர்ன் ராக்ஸில் என்ன பண்ணுறாங்க, they are creating a steps. இதில் என்ன த்ரில்லிங்கான விஷயம் அப்படின்னா, it was a great thrill to look straight down the enormous rock face and to see 8,000 feet below us. அதில் இருந்து என்ன பண்ணுறாங்க, குனிஞ்சது வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற ராக்கில் ஸ்டெப்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப
ஆல்மோஸ்ட் 8000 feet கீழே இருக்கிற கேம்ப் 4 எங்கே இருக்கிற வெஸ்டர்ன் வேலி. கவுன் மீன்ஸ் அது CWM அப்படிங்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கவுன் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு வேலி. இந்த இடத்துல சென்ஸில் என்ன வரும், வேலின்னு வரும். ஆனால் உங்கள் புக் பேக் மீனிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி different. They have given it as an enclosed armchair shaped hollow situated at the head of the வேலின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அங்கே இருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு என்க்ளோஸ்ட் ஆர்ம்சேர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஹாலோ மாதிரி அவங்களுக்கு தெரியுது. எங்கே இருக்கிறதுல, வேலியில் இருக்கிறதுல. ஸோ அந்த கேம்ப் 4 வந்து எப்படி தெரியுது அப்படின்னா ரொம்ப டைனி டென்ட்டாக அவங்களுக்கு தெரியுது. Scrambling on the rocks and cutting hand holes on the snow, we were able to shuffle past these difficult portions. So scrambling means வேகமாக, climbing hurriedly, ரொம்ப வேகமாக மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா they cannot rely upon the cornices. வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஹேண்ட் ஹோல்ஸ்னால் கை வச்சு நடக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு பாத்வே க்ரியேட் பண்ணிவிட்டு they are moving this difficult portions. On its east side was another great cornices, and running up the full 40 feet of the steep step was a narrow crack between the cornices and the rock. So another challenge என்ன அப்படின்னா, ஒரு கார்னிஸ் இருக்குது எந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க ஈஸ்டர்ன் சைடில். இந்த 40 feet கடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் த லைன் பிட்வீன் த ராக் அண்ட் கார்னிஸ் வாஸ் ரியலி narrow. Leaving Tenzing to belay me as best as he could, I jammed my way into this crack. Then kicking backward, I sank the spikes of my crampon deep into the frozen snow behind me and levered myself off the ground. ஸோ இவர் என்ன ஹிலாரி பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஐஸ் எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணணும்னு இவருக்கு தெரியல. அதனால் பில்லே பண்ணுறதுக்கு யார் இருக்கா, ஆஸ் யூஷுவல் டென்சிங் வாஸ் ஹோல்டிங் த ஹோல் வெயிட் ஆஃப் ஹிலாரி நவ். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐஸ் மேலே என்ன பண்ணுறாரு, ஜாம் பண்ணுறாரு, அதில் போய் இடிக்கிறாரு. காலில் கிராம்பன்ஸ்னால் அவர் காலில் வச்சுருக்க ஷூ வச்சு என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்பைக்ஸை வச்சு அதில் என்ன பண்ணுறாரு, ஹிட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, லிஃப்ட் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுறாரு. Taking advantage of every little rock hold and all the force of the knee, shoulder and arms I could muster, I literally cramponed backward up the crack, praying that the cornice would remain attached to the rock. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் மேலே டேஷ் ஆகி என்ன பண்ணுறாரு, அவர் கிளைம் ஆகி மேலே போகிறப்ப ஹி இஸ் ப்ரேயிங் தட் அந்த கார்னிஷ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கார்னிஷ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இவங்களோட ட்ராவல் என்னவாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். மை ப்ராக்ரஸ் ஆல்தோ ஸ்லோ வாஸ் ஸ்டடி. ஸோ இவங்களால பழைய ஸ்பீடுக்கு என்ன பண்ண முடியல, மூவ் ஆன் பண்ண முடியல. ரொம்ப ஸ்லோவாக தான் தே ஆர் மூவிங் ஆன், பட் த மூவ் வாஸ் வெரி ஸ்டடி. As Tenzing paid out the rope, I inched my way upward until I could reach over the top of the rock and drag myself out of the crack onto the wide ledge. ஸோ டென்சிங் என்ன பண்ணுறாரு, ரோப் கொடுத்துட்டே இருக்காரு. as Tenzing paid out the rope, I inched my way upward. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கயிறு கொடுக்க என்ன பண்ணுறாரு, இவர் மூவ் ஆகிட்டே போகிறாரு. போய் கரெக்டான என்ன பண்ணுறாரு, ஓரளவுக்கு ரீசனபிள் ரீச்சுக்கு என்ன பண்ணிடுறாரு, மேலே அந்த வைட் லெட்ஜ் வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க, ரீச் ஆயிடுறாங்க. யார், ஹிலாரி.